இது வள்ளுவர் வாசுகி திருக்கல்யாணம் பத்தி சொல்லுங்க. என்ன தேதியில எப்படி நீங்க இங்க கொண்டாடுறீங்க? நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா திருவள்ளுவருக்கு திருக்கல்யாணம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. வெரி குட். அது பிரகாரம் என்ன பண்ணோம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டுதோறும் வருகின்ற சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நல்லது மாலை 6லிருந்து 7 மணிக்குள்ள திருவள்ளுவர் திருக்கல்யாணம் இங்கே மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டு வரும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு வந்து முன்கூட்டியே ஏற்பாடுகள்லாம் நடக்கின்றது. அதுக்கு அன்பர்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு செய்யலாம். இதுல ஒரு விசேஷம் என்னம்னா, மாற்று மாலை உபயம்னு ஒன்று இருக்கு. ஆமா, கல்யாணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த மாத்து மாலை உபயம் செய்து இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த மாலை எடுத்து அவங்க கழுத்துல போட்டு 90 நாட்களுக்குள்ள 2 வரன் வரும், அவங்களுக்கு கல்யாணம் முடியும். இது ஐதீகமா வள்ளுவர் வாசுகி சிறந்த தம்பதிகளா வாழ்ந்ததுக்கு அவங்களோட ஆசீர்வாதமும் இதுக்கு அமையிறது. ஒரு தமிழ் ஒரு சித்தர், ஒரு தமிழுக்கு வாழ்ந்து காட்டியவர், அவர் மனைவி 2 பேரையும் கௌரவப்படுத்துற மாதிரி இந்த கல்யாண விழா நடந்து சிறப்பா நடக்கிறது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. 63 டே பத்தியும் சொல்லிடுங்க. 63 டேல மக்களுடைய இது டிவோட்டிஸ்னுடைய 63ல இப்போ ஒரு சமீப காலமா என்னன்னா, குழந்தைகள் படிப்புக்காக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையில் பிஎஸ்சி பிகாம் படிக்கிறவங்க கூட இங்கே ரட்சை கொடுக்குறோம். அவர்கிட்ட அந்த திருக்குறள் சொல்லி ரட்சை அதுக்குண்டான ஹோமங்கள்லாம் செய்து அந்த கயிறு கட்டுறோம் கையில். அது 63 எல்லாருக்கும் தான் கொடுக்கும். அந்த 133 நாயனங்களை வாசித்தது அது திருவள்ளுவர் விழா, திருவள்ளுவர் டே அன்னைக்கு இந்த வருஷம் என்ன பண்ணோம்னா, ஒரு அதிகாரத்துக்கு ஒரு நாதஸ்வரம், ஒரு தவில், 133 அதிகாரம், 133 தவில், 133 நாதஸ்வரம் இந்த வருஷம் ஏற்பாடு செய்து சிறப்பாக இருந்தது. நம்ம மத்திய அமைச்சர் டி.கே. வாசன் அவர்கள் தலைமை தாங்கி ரொம்ப சிறப்பாக நடத்தி, திருவையாறுல நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கிறது. இங்கேயும் நடந்தது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு ஐயா. அது தவிர நீங்க வேற ஏதாவது இங்க குழந்தைகளுக்கு திருக்குறள் கத்துத்தர ஏதாவது பாட கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருந்தான். இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்யறது இல்லை. இப்போவும் அந்த கயிறை இங்கே சன்னதிக்கு வாங்குறவங்களும் உண்டு. குழந்தை படிப்புக்காக கயிறு வச்சிருக்கோம், அதை கட்டுறது உண்டு. ரொம்ப நன்றி ஐயா.